Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம்னா என்னன்றதை தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நாங்க வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்மளோட கேள்வி ஒன்று கேட்டிருக்கேன், வாட் இஸ் த ஆப்பரேட்டிங் சிஸ்டம்? இப்ப டெஃபினிஷன் சொன்னா நிறைய பேருக்கு போரிங்கா இருக்கும். அதுக்காகத்தான் நான் ஒரு சின்ன சார்ட் மாதிரி ஒன்று ட்ரா பண்ணிருக்கேன் பாருங்க, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. இப்ப பாருங்க, இது யூசர்னா யாரு? நம்ம. ஹார்ட்வேர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அதாவது ஒரு விஷயம் கம்ப்யூட்டர்ல வந்து ஹார்ட்வேர் இருக்கும், சாஃப்ட்வேர் இருக்கும், லைவ்வேர் இருக்கும். இப்போ ஹார்ட்வேர்னா வந்து தொட்டு உணரக்கூடிய எல்லா விஷயமும் ஹார்ட்வேர், தொட்டு உணர முடியாத விஷயம் எல்லாம் சாஃப்ட்வேர், லைவ்வேர்ன்றது நம்ம. இப்போ யூசருக்கு வந்து டிரெக்டா வந்து நம்ம ஹார்ட்வேர் வந்து அக்சசிபிள் பண்ண முடியாது ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்ற கான்செப்ட்ல வந்து. ஓகே, அதுக்கு வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. இப்போ டிரெக்டா வந்து இவர் இங்கே வர மாட்டாரு, டிரெக்டா இருக்க யூசர் வந்து டிரெக்டா இங்கே அக்சஸ் பண்ண மாட்டாரு, யூசர்ல இருந்து ஹார்ட்வேருக்கு அக்சஸ் பண்ண மாட்டாரு. எப்படி அக்சஸ் ஆகுதுன்னா, ஹார்ட்வேர்ல இருந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு அக்சஸ் ஆகுது, ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ல இருந்து டிரெக்டா யூசருக்கு அக்சஸ் ஆகாது. அதுலயும் ஒரு விஷயம் இருக்கு, என்னது அப்ளிகேஷன் ஒரு விஷயம் இருக்கு. ஓகே, அப்ளிகேஷனுக்கு அப்புறம் தான் யூசருக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியும். அது எப்படின்னா, இப்போ இங்க நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேர்ல இருந்து இப்போ கம்ப்யூட்டர் நீங்க ஆன் பண்றதுனா ஹார்ட்வேர்ல வந்து என்ன பண்ணுவீங்க, உங்களோட சிபியூல வந்து சுவிட்சை ப்ரெஸ் பண்ணுவீங்க, அதாவது வந்து ஆன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்க. ப்ரெஸ் பண்றதுனா உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் தான் ஒர்க் பண்ணும். ஆப்பரேஷன் லோட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களோட அப்ளிகேஷன், ஆப்பரேஷன் லோட் ஆனதுக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல வச்சு ஒரு யூசருக்கு வந்து அக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் வந்து லோட் ஆகணும். அப்புறம் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் என்ன அப்ளிகேஷன், அதாவது நீங்க டைப் செட்டிங் செய்யறதுனா வேர்டா இருக்கலாம், கிராஃபிக் டிசைனிங் செய்யற ஒருத்தராக இருந்தால் ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஆகணும். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஆட்டோகேட் செய்யறதுனா உங்களுக்கு வந்து ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கான அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணும். இந்த மாதிரி தான் அவங்களுக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணுது. யூசரால டிரெக்டா ஹார்ட்வேர் தொட மாட்டாரு, இந்த வழியால தான் போகும். ஹார்ட்வேர், ஆப்பரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன், யூசர். ஹார்ட்வேர்ல இருந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துல ஓப்பன் ஆகும், அதுக்கப்புறம் அப்ளிகேஷன், அடுத்த யூசர். ஓகே, இப்போ நமக்கு ஆப்பரேட்டிங் சிஸ்டம்ன்றது வந்து கம்ப்யூட்டர்ல வந்து ஒரு ஹார்ட் மாதிரி. இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் இல்லாம எந்த ஒரு கம்ப்யூட்டருமே இயங்காது. ஓகே, இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து நீங்க நிறைய ஆப்பரேட்டிங் சிஸ்டம் கேள்விப்பட்டிருக்கீங்க, விண்டோஸ், லினக்ஸ், மேக்ஓஎஸ், இதெல்லாம் ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டங்கள். ஓகே, இப்போ எல்லா ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கும் வந்து ஒரு பொதுவான விஷயம் ஒன்று இருக்கு பாருங்க, கர்னல்னு சொல்லி. அதைத்தான் இதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, இந்த கர்னல்ன்ற விஷயம் வந்து சில பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க, சில பேர் வந்து தெரியாம கூட இருப்பாங்க. அதுக்காக தான் நான் மெயினாக வந்து இந்த டாபிக்கை கொண்டாந்தேன். ஓகே, என்ன இன்சைட் ஆப்பரேட்டிங் சிஸ்டம் என்ன இருக்குதுன்னு சொல்லி. இப்போ டிரெக்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர், இவர் தான் ஹார்ட்வேர். இப்போ ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேர் என்னது, நம்மளோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இப்போ கம்ப்யூட்டர்ல வந்து ஃபர்ஸ்ட் ஹார்ட்வேர்ல வந்து சுவிட்ச் ப்ரெஸ் பண்றீங்க, ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து லோட் ஆகுது. லோட் ஆகிற அந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இப்போ ஹார்ட்வேர் வந்து ஒரு மெஷின், அதில் வந்து ஓப்பன் பண்ற சாஃப்ட்வேர் வந்து ஆப்பரேட்டிங் சிஸ்டம். இந்த சாஃப்ட்வேர் நம்ம சொல்லலாம் ஆப்பரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி ஹார்ட்வேரையும் இந்த சாஃப்ட்வேரையும் ரெண்டுக்குள்ளான தொடர்பு ஏற்படுத்துற ஒரு விஷயம் தான் கர்னல்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுக்கான விஷயம் வந்து கர்னல்னு சொல்லுவாங்க. இது ரெண்டையும் இது ரெண்டுக்கான ஒரு பாலம்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்றது நம்ம என்னது, கர்னல்னு சொல்லி. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது சாஃப்ட்வேர் இருக்கும், ஹார்ட்வேருக்கும் உள்ள ஒரு பாலத்தை தான் நம்ம சொல்லுவோம் கர்னல்னு சொல்லி. ஓகே, அதான் கர்னல். இப்போ ஹார்ட்வேர் ரைட். இப்போ கர்னல்ல வந்து பாருங்க 3 விஷயம் போட்டிருக்கேன். இப்போ கர்னல்ல வந்து பாருங்க எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி, கர்னல், செல் அண்ட் ஜியூஐ. இப்போ கர்னல்ல வந்து எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்க, டிரைவர்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ டிரைவர்ஸ்னா உங்களுக்கு என்ன தெரியும், இப்போ கம்ப்யூட்டர் ஒன்று ஒர்க் பண்றதுக்கு வந்து டிரைவர்ஸ் வேணும். இப்போ டிரைவர்ஸ் இல்லாமல் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணாது. அதாவது நீங்க வந்து புதுசாக ஒரு மைக் ஒன்று வாங்கியிருக்கீங்க ரெக்கார்ட் பண்றதுக்கு, அந்த மைக் ஒர்க் பண்றதுக்கு அந்த மைக்கான டிரைவர்ஸை நீங்க உங்க மெஷினில் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, அது மைக்ரோஃபோன். இப்போ நீங்க வந்து பாட்டு கேட்குற ஒரு மைக்ரோஃபோன் ஒன்று வாங்கிட்டு பாட்டு கேட்குறீங்க, இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமான டிரைவர்ஸ் வேணும். ஸ்பீக்கருக்கு அது சம்பந்தமான டிரைவர்ஸ் வேணும். மவுஸுக்கு, பிரிண்டர், இதுகளுக்கெல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு வந்து உங்களுக்கு தகுந்த டிரைவர்ஸ் வேணும். அப்படின்னா தான் உங்களுக்கு பிரிண்டர்ஸ் மெஷின்ல உங்களுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ண முடியும் உங்களுக்கு விஷயத்தை. அப்போ அதனால இதுக்கான டிரைவர்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு கர்னலுக்குள்ள. அதாவது சர்வீசஸ்னு ஒன்று. உங்களுக்கு சர்வீசஸ்னா தெரியும்,
இதுல நிறைய சர்வீசஸ் இருக்கு. இந்த சர்வீசஸ் சம்பந்தமா நான் பிறகு பார்ப்போம். அடுத்து பெர்மிஷன்ஸ். இப்போ பெர்மிஷன்ஸ்னா என்னது? இது ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன பெர்மிஷன்னா, இப்போ நீங்க வந்து கம்ப்யூட்டர் எடுத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒருத்தர் இருப்பார், கெஸ்ட்னு ஒருத்தர் இருப்பார். இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர்னா என்னன்னா, இப்போ நீங்க இந்த கம்ப்யூட்டருக்கு வந்து நீங்க தான் வந்து இந்த கம்ப்யூட்டர் உங்களோட கம்ப்யூட்டர்னா இந்த கம்ப்யூட்டர்ல நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போ நீங்க உங்களோட அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி இப்படி நிறைய பேர் இருக்கலாம். இப்போ நீங்க இந்த கம்ப்யூட்டர்ல ஓனர். இப்போ எனக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர்ல என்னோட்டு கண்ட்ரோல் தான் இந்த மெஷின்ல இருக்கணும். அப்படின்னா நீங்க வந்து ஏதாவது சாஃப்ட்வேர் ஒன்று யாராவது இன்ஸ்டால் பண்றதா இருந்தால் ஏன் பெர்மிஷன் இல்லாமல் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண முடியாது. அப்போ அப்படி இருக்கிற நேரம் நீங்க தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அப்போ நீங்க அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் போடலாம். ஓகே, அதுதான் பெர்மிஷன். ஓகே, அட்மினிஸ்ட்ரேட்டர் பாஸ்வேர்ட் போடுறேன். நீங்க யாராவது உங்களுக்கு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்றதா இருந்தால் அந்த நீங்க என்ன பாஸ்வேர்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ்வேர்ட் இந்த கம்ப்யூட்டர் உரிமையாளர் கொடுத்துருக்காரு அந்த பாஸ்வேர்டை நீங்க அக்சஸ் பண்ணா மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதான் பெர்மிஷன், ரைட்? இந்த மாதிரி பெர்மிஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நிறைய சம்பந்தமான பெர்மிஷன்ஸ் இருக்கு. இதெல்லாம் நெட்வொர்க் சம்பந்தமா வர நேரம் பார்க்கலாம். ஓகே, இந்த பெர்மிஷன்லாம் வந்து இதுல இந்த கர்னலுக்குள்ள தான் அடங்கும். டிரைவர்ஸ், சர்வீசஸ் அண்ட் பெர்மிஷன்ஸ். இப்போ நான் டிரைவர் சம்பந்தமா உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் மேனேஜர். இப்போ டிரைவர் மேனேஜர் போனீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்ஸ். இதில் தான் டிரைவர்ஸ் மேனேஜரில் இருக்கும் உங்களுக்கு இந்த டிரைவர்ஸ். இதெல்லாம் தான் வந்து உங்களுக்கு டிரைவர்ஸை கம்ப்யூட்டரில் எங்கன்னு பார்க்கணும். சும்மா உங்களுக்கு சர்ச்சில் போய் டிரைவர் மேனேஜர்னு சர்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிரைவர்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கு, கேமராஸ்க்கு இந்த மாதிரி நிறைய டிரைவர்ஸ். இந்த டிரைவர்ஸ் அப்டேட் பண்ணுறேன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த அப்டேட் டிரைவர் கொடுக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த கம்ப்யூட்டர் நீங்கள் வந்து உங்களோட மைக் எதுவும் வேலை செய்யலை அப்படின்னா என்ன பிரச்சனைன்னு போயிட்டு பார்க்கலாம். டிரைவர்ஸ் வந்து இங்கே வந்து உங்களுக்கு உங்களோட டிரைவர்ஸ் எரர்ஸ் காட்டும். ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் அந்த டிரைவர்ஸை வந்து அந்த சைட்டில் போயிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இதுகளை நீங்கள் படிச்சுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டிரைவர்ஸ்ன்ற விஷயம் கர்னல்ல. ஓகே, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இருக்குது. அடுத்து வந்து இருக்கு இந்த பெர்மிஷன் சம்பந்தமான விஷயங்கள் இருக்கு. அதையும் நான் இதில் பார்த்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ உங்கள் கம்ப்யூட்டரில் பழைய வெர்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். அந்த இல்லாட்டி புதுசாக இருந்தால் விண்டோஸ் 10, விண்டோஸ் 8 இந்த மாதிரிலாம் போட்டுருது. விண்டோஸ் 11 அதில் என்ன டிஸ்க் பிசின்னு இருக்குது. இதை ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா மேனேஜ்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இதில் பாருங்கள், இதுலேயும் டிவைஸ் மேனேஜர் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதாவது டிரைவர்ஸை பார்த்துக்கலாம். இதை பாருங்க, லோக்கல் அண்ட் யூசர் குரூப் இருக்கு. இதை கிளிக் பண்ணீங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். என்னது யூசர்ஸ் பாருங்க, யூசர் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, கெஸ்ட் ரோல் இருக்காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குது. அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு, கெஸ்ட் ரோல் இருக்கு. அட்மினிஸ்ட்ரேட்டரால் நம்மளுக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ண முடியும். இந்த பாஸ்வேர்டை நமக்கு செட் பண்ணோம்னா இந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் எத்தனை யூசர் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி இந்த மெஷினுக்கு கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்காக நீங்கள் ஏதாவது ஏதாவது சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுற நேரம் உங்களுக்கு வந்து இந்த பாஸ்வேர்டு கேட்பாங்க. இதுதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஓகே, இவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். இதில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்காரு. இப்போ கெஸ்ட் ரோல்னா நீங்கள் எத்தனை கெஸ்ட் ரோல் வேணாலும் நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி இந்த யூசர்னு ஒன்று நியூ யூசர் இதை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி வேலைகளை செஞ்சுக்கலாம். ஓகே, இந்த யூசர் குரூப்ஸும் வேணா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி வேலைகள்லாம் நம்மளுக்கு ஹேண்டில் பண்ணிக்க முடியும் இந்த பெர்மிஷன்ற விஷயத்தினால. ஓகே, இது நிறைய விஷயம் செய்யலாம் பெர்மிஷன் வந்து. இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு செஞ்சுக்கலாம். ரைட், இப்போ அதை தான் எல்லாம் பண்ணுறது. ஓகே, பெர்மிஷன். அடுத்த வந்து செல்லுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கர்னல் வந்து செல்லுக்கு மாற்றி கொடுக்கணும். செல்லுனா என்னன்னா CMD இருக்கு, பேஷ் அண்ட் கன்சோல். இப்போ வந்து CMDனா பார்த்தீங்கன்னா ரன்ல போயிட்டு CMD இது வந்து எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல். இப்போ இதில் வந்து செல்லுக்கு வந்து நீங்கள் ஏதாவது ப்ரோக்ராமிங்கில் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற நேரம் EXE ஃபைலாக தான் உங்களுக்கு ரன் பண்ணும். இப்போ அந்த மாதிரி விஷயங்கள் தான் செல். இப்போ இந்த CMDன்னு டைப் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி தான் உங்களுக்கு எந்த வித அப்ளிகேஷனையும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிக்க முடியும் CMD. இதே நீங்கள் லினாக்ஸ் ஆப்பிள் அதுக்கெல்லாம் பேஷ்னு இருக்கும். கன்சோல் வந்து விண்டோஸில் இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு செல்ன்ற கமாண்டில் கிடைக்கும். உங்களுக்கு பேஷ், CMD, கன்சோல். லினாக்ஸ் வந்து பேஷ்ன்னு தான் இருக்கும். OSலேயும் வந்து என்னது ஆப்பிள் OSலேயும் வந்து உங்களுக்கு பேஷ்ன்னு தான் இருக்கும். அடுத்து GUI. இப்போ GUI அப்ளிகேஷன்னா உங்களுக்கு தெரியுமா, இப்போ விண்டோஸில் வந்து நீங்கள் ஒரு கால்குலேட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்க, அதெல்லாம் வந்து ஒரு GUI அப்ளிகேஷன். ஓகே, இப்போ இதுக்கெல்லாம் வந்து GUIன்னா இப்போ ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோட தொடர்பு பட்டது தான் வந்து சொல்கிறது வந்து GUIன்னு சொல்லி. கன்சோல்ன்றது யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று கிடைக்காது. எப்படின்னா இந்த மாதிரி இந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். இது கன்சோல். இதில் தான் கமாண்ட் எல்லாம் டைப் பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் இந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து நிறைய யூஸ் பண்ணுறது இந்த கன்சோலில் யூஸ் பண்ணுறாங்க. சரியான ஸ்பீடாக இன்ஸ்டால் ஆகும். அப்படின்னா தான் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இப்போ வந்து MDM இன்ஸ்டால்னு கொடுத்துருக்காங்க. இப்போ Node.jsலாம் ரொம்பவே இந்த கன்சோலில் தான் போகும். இப்போ லைப்ரரிஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்து இதில் தான் இன்ஸ்டால் பண்ணுறது கொடுக்குறாங்க. கன்சோலை பேஸ் பண்ணி. இப்போ GUIனா அதுக்கு வந்து இன்டர்ஃபேஸ் இருக்கும். இப்போ ஸ்டார்ட்னு ஒரு பட்டன் இருக்கும்.
நெக்ஸ்ட்னு கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ் இருக்கும் இன்ஸ்டால் பண்ணுறது. இப்போ ஷெல்லில் இல்லை கமாண்டில் வந்து அதெல்லாம் இல்லை, அது ஒரு கமாண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை காப்பி பண்ணி இதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் நெட் கனெக்ஷன் ஊரா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். ஓகே, அந்த மாதிரி தான் சார் விஷயம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேர்னல்ல இருந்து தான் செல்லுக்கு பாஸ் பண்ணோம், அதே மாதிரி தான் கேர்னல்ல இருந்து ஜியோக்கு பாஸ் பண்ணணும். ரைட், இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து ஒர்க் பண்ணும். ஓகே, அதை எப்படின்னா கேர்னல்னா என்னன்னா உங்களுக்கான ஹார்ட்வேருக்கும் சாஃப்ட்வேருக்கும் இல்லாம ஒரு பாலம் தான் வந்து நம்ம சொல்ற கேர்னல்னு சொல்லி. இப்போ டிரெக்டாக வந்து இப்போ ஹார்ட்வேர் வந்து டிரெக்டாக சாஃப்ட்வேரோட கம்யூனிகேட் பண்ணாது, டிரெக்டாக அந்த மாதிரி கேர்னல்ன்ற ஒரு பாலம் இருக்கு, அதுக்குள்ளேயே தான் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும். கேர்னல் உள்ள விஷயங்கள் வந்து இது டிரைவர்ஸ், செல் அண்ட் ஜிஐ, இதுக்குள்ள தான் உங்களுக்கு பாஸ் பண்ணும் எல்லா விஷயத்தையும். ஓகே, இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், இதை நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிறீங்க. இப்போ நார்மலாக வந்து நிறைய பேர் விஷயம் இருக்கு. இப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நம்மளோட ஓஎஸை வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம். என்னென்ன ஓஎஸ்? விண்டோஸ் 10, விண்டோஸ் 8, மேக் ஓஎஸ், அடுத்து என்ன லினாக்ஸ். இப்போ இதுகள்லாம் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லலாம், இப்போ காலி லினாக்ஸ், இப்போ வந்து ஆக்லிங்கெல்லாம் மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து காலி லினாக்ஸ். இதுகள்லாம் நம்ம சொல்கிறது வந்து அப்ளிகேஷன் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா என்னன்னா உங்களோட அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு மேலே இயங்கக்கூடிய விஷயம், அதாவது வந்து வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட் இதெல்லாம். அதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் இல்லாமல் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் ரன் பண்ணவே இயலாது. ஓகே, அதாவது பூமி இல்லாமல் வீடு கட்ட முடியாத ஒரு விஷயம் தான் பூமின்ற மாதிரி விஷயம் தான் இது சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா ஓஎஸ், ஓஎஸ்க்கு மேலே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற சாஃப்ட்வேர்ஸ் தான் நம்ம சொல்கிறது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.